ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிம்பிள் ஆரி ஒர்க். இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஆரி ரிங் அண்ட் ஸ்டாண்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது முழுக்க முழுக்க வந்து இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்காக தான். இப்போ நம்ம வந்து இந்த ஆரியோட ரிங் பற்றி பார்க்கலாம். இது வந்து இந்த ரிங் வந்து 18 இன்ச் ரிங். இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் நாடா சுற்றி வச்சுக்கணும். ஏன் அப்படி நாடா சுற்றுறோம் அப்படி சொன்னோன்னா, நம்ம வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து நல்லா வந்து ஒரு க்ரிப் கிடைக்கும் இதில். அதுக்காக தான். அதே மாதிரி நரடு ரொம்ப விழாது, அதுக்காகவும் சேர்த்து தான் நம்ம இந்த மாதிரி நாடா சுற்றி வைக்கிறோம். இந்த நாடா வந்து எப்படி சுற்றணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று மேலே ஒன்று சுற்றாமல் கொஞ்சம் பக்கமாக சுற்றிடணும். கொஞ்சம் ரொம்ப கேப் விடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் சுற்றக்கூடாது. இந்த மாதிரி எப்படி நீங்கள் சுற்றணும். ரொம்ப டைட்டாக சுற்றணும். லூஸாக சுற்றுனீங்கன்னா அப்படியே நாடா வந்து தொங்கி கீழே அப்படி கன்வீனியண்ட்டாக இருக்காது உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது. அதுக்காக நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. எண்டில் வந்து இந்த மாதிரி செலஃபன் டேப் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நீங்கள் வச்சுருவீங்க. வச்சுட்டு இப்போ எப்பயுமே வந்து ரிங்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போதும் இந்த ஸ்க்ரூ பிடிச்சிட்டு டைட் பண்ணுங்கள், ஸ்க்ரூ பிடிச்சிட்டு லூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா இது ஆடும். அப்போ வந்து உங்களுக்கு லைஃப் வந்து இந்த ரிங் வராது. அதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆரி ஸ்டாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய ஆரி ஸ்டாண்ட். இது வந்து நான் கடையில் கொடுத்து வாங்கலை, அதுக்கு பதிலாக இரும்பு கடையில் கொடுத்து தான் நான் இதை வந்து செஞ்சேன். நான் கூகுள்லேருந்து இதோட பிக் மட்டும் எடுத்து கொடுத்துட்டேன் அந்த அண்ணாக்கிட்ட. அதே மாதிரி ரிங்கையும் கொடுத்துட்டேன். 18 இன்ச் இந்த ரிங்கையும் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி செய்ய சொல்லியிருந்தேன். அவங்க வந்து எனக்கு எப்படி சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கால் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வைக்க சொன்னாங்க. அதே மாதிரி இது முடிச்சதுக்கப்புறம் நான் பெயிண்ட் பண்ணாமல் இந்த பூட்டெல்லாம் வந்து துருப்பிடிக்காமல் இருக்க ஒரு கெமிக்கலை டிப் பண்ணி எடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி என்ன இதை சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி எடுங்க, லைஃப் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதனால என்னோடய ஸ்டாண்டோட கலர் வந்து க்ரீனிஷ் அண்ட் பர்பிள் கலரில் இருக்கும். நான் இங்கே ஏன் வந்து இந்த மாதிரி நாடா சுற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்படி நீங்கள் ரிங்கை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. கேப் சப்போஸ் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் நாடா சுற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே லூஸ் ஆகாது. எனக்கு வந்து லைட்டாக கேப் இருந்துச்சு, ஸோ அந்த இடம் லூஸ் ஆனதுனால நான் வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு டிப். இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ரிங்கில் வந்து எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ரிங் வந்து நல்லா வந்து டைட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல டைட் பண்ணிவிட்டு தான் வந்து கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாத் நல்லா இந்த மாதிரி ஈவனாக வந்து விரித்து விட்டுக்கணும். இது மாதிரி வச்சு லைட்டாக வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து இதை லூஸ் பண்ணிட்டு திரும்ப டைட் பண்ணால் ரொம்ப நேரம் இழுத்துட்டே இப்படி நீங்கள் ரொம்ப இழுக்கணும். இது வந்து இந்த மாதிரி டைட் மட்டும் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்படி பண்ணிங்கனாவே நல்லா டைட் ஆகிடுறாங்க. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லும் இதே மாதிரியே நீங்கள் இழுத்துட்டே வந்தீங்கன்னா டைட் ஆகிரும். இந்த மாதிரி டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இனிமேல் இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம்.